டெமோ பற்றிய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபோன், லேப்டாப், டேப், குழந்தைகளுக்கான பொருட்களும் இதில் இருக்கான்னு. ஆமாங்க, நிறையவே ஃபோன், லேப்டாப், டேப் இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது. இலவசமாகவே உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளவும் முடியும், குறைந்த விலையிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையான பொருட்களை வீட்டுக்கே இலவசமாகவும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற லிங்கை டச் பண்ணுங்கள். இலவசமான கிஃப்ட்டுகளையும் உங்களுடைய வீட்டுக்கு டைரெக்டாகவே கொண்டு வரலாம் இலவசமாகவே. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். உண்மையிலேயே ரொம்பவும் வேதனையாக இருக்கின்றது இந்த மலர் சகோதரிக்கு நடக்கக்கூடிய அநீதி. அவங்களுக்கு நேர்ந்திருக்கிற துன்பம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக என்னுடைய உடலையாவது உசுரோடு இருக்கும்போது தான் என்னையை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, இறந்த பிறகாவது என்னைய நேர காலத்தோடு என்னுடைய நாட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க, டாய்லெட் குழிகளில் போட்டுறாமல் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி, அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, அரபு நாடுகளில் சாப்பாடு எப்படியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். مخطط عيال جديد ملمس شوفوا والله لو انهم مودينا العامل كاسبين اجر العامل مو باطيب ورق عنب ما ناخذ منه الا شيء بسيط حسبي الله ونعم الوكيل. இதே சாப்பாடு இல்லாமல் தான் இந்த வாயெல்லாம் புண்ணாகி வயிறெல்லாம் புண்ணாகி சாப்பாடும் இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மலர் சகோதரி. நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறமா, வீடியோவெல்லாம் ஷேர் ஆகினதுக்கு அப்புறமா டிக்டாக்ல வீடியோவை பார்த்துட்டு அடிக்கலாம் போயிருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. கடைசியாக இப்போ ஏதாவது சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருந்து எடுத்து கொடுங்க, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது, வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது, மருந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் ஒரு மருந்து கூட எடுத்து கொடுக்கல. அவங்களுடைய அம்மாவோட பேசும்போது மட்டும் மருந்து எடுத்து கொடுக்கல அப்படின்னு அதட்டியும் கேட்டிருக்காங்க. அதையும் விட கேவலமான கொடுமையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய இலங்கை பணிப்பெண்களே, அவங்களுடைய மாமாவுடைய சொந்தக்கார வீடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோக்களை பார்த்துட்டு கஃபீல்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், உங்கள் பணிப்பெண் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கிறான்னு. உண்மையிலேயே நாசமாக போயிருவீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்களாம். இந்த மாதிரி ஒரு பணிப்பெண் கஷ்டப்படுற வீடியோவை பார்த்துட்டும் அதை அந்த கஃபீல்கிட்ட போட்டு கொடுக்குறீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்களாம். உண்மைக்குமே ரொம்பவும் வேதனையோடு சொல்கிறேன். தொழிலாளர் ஒற்றுமையாக இருக்கும் வரைக்கும் தான் நம்மளாம் நல்லா இருப்போம். இல்லை, இதையும் விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சவுதி அரேபியாவின் இலங்கை தூரகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு கூட ஏதாவது சாப்பாடு போட்டு அதுக்கு நன்றியோட வாலாட்டும், நன்றியோடு நடக்கும். மிருக ஜாதியும் இல்லை, மனுஷ ஜாதியும் இல்லை. நீங்கள் என்ன தான் பொறப்புன்னு தெரியலடா. நீங்கள்லாம் இருக்கிறத விட இறக்குறது நல்ல. மொத்தமாக ஒரு இடியோ மின்னலோ வந்து அந்த தூதரகத்தை மொத்தமாக தரைக்குள்ளே கொண்டு போகாதா அப்படின்னு தோணுது சில நேரங்களில். சவுதி அரேபியாவில் இருக்கிற இலங்கை தூதரக அதிகாரிகளே, முதுகெலும் பற்ற புறம்போக்குகளே, வெளியேறுங்கடா. நீங்கள்லாம் இருக்கவே தேவையில்ல, வெளியேறுங்க அந்த இடத்த விட்டு. யாராவது வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய கையில் அதை ஒப்படைச்சிட்டு. தூதரகம் இப்போது சுடுகாடாக மாறி போய் இருக்குது. இலங்கை தூதரகத்தில் இருக்கும் அனைத்து அதிகாரிகளும் கோமா பேஷண்ட்டாக மாறிட்டானுங்க. வணக்கண்ணே. யாருமே வரலண்ணே, ஏஜென்சிலையும் வரல, யாருமே எம்பேசிலையும் வரல, ஒன்றுமே வரல. இவங்கன்னா ஏஜென்சிக்கு தான் ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. எம்பேசிலலாம் யாருமே வரலை. வயிறு வலி வந்து இப்போ 2 மாதம் ஆக போகுது. இந்த விதேச சேவாவுக்கும் அந்த நானும் இங்கே தெரிஞ்ச எம்பேசி நம்பர்லாம் எடுத்து அப்போ நான் போட்டேன், மெசேஜெல்லாம் போட்டேன். 1.5 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு முடிவும் இல்லை. சில வேலை செத்து போனதுக்கப்புறம் சரி பணத்தை சரி கொண்டு போய் வருவாங்களே என்னன்னு தெரியல. பணத்தை சரி எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப சொல்லுங்கள், இல்லாட்டி எங்கள் டாய்லெட் கூட எதுவும் போட்டுருவாங்களா அது கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ நம்பிக்கை இல்லை எனக்கு, யாரு மேலே இப்போ நம்பிக்கையே இல்லை. இன்னும் வந்து கேஸ்டிக் குறையலை, வாயெல்லாம் பொண்ணு போட்டிருக்கு. நேற்று நான் அம்மாக்கிட்ட சொல்லும்போது மெதுவாக வேலை செய், அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு கோல் அடித்து சொன்னாங்க, மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்தேன், நான் நல்லா இருக்கிறேன்னு. என்ன மருந்து எதுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியலை. என் மேலே சத்தியமாக, நான் கும்பிட்ற தெய்வம் மேலே சத்தியமாக எனக்கு மருந்து ஒன்றுமே இன்னும் வரைக்கும் எடுத்து கொடுத்ததில்ல. அந்த விட்டமின் டியும் பெண்டோலும் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. வேறு ஒரு மருந்தும் எடுத்தும் கொடுக்கல, எனக்கு கொடுக்கவும் இல்லை. இவங்க ஏன் தான் இப்படி செய்கிறாங்கன்னு என்னன்னு தெரியலை. உண்மைக்குமே நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன் இப்படி சோதிக்கிறாரு எனக்கு தெரியலை.
வீட்டுக்கு கதைக்கிறதுக்கும் வழி இல்ல. வைஃபை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு சமைச்சு சாப்பிடு அப்படிம்பாங்க. ஆனா என்னால சாப்பிட இயலல இப்ப. சாப்பாடு இருக்கும்போது சாப்பிட இயலாம இருக்கு. ஏன்னா இந்த கேஸ்ட்ரிக் கூடிய நாக்கெல்லாம் புண்ணு போட்டுருக்கு. அதுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அனுப்பி விடுறேன். நீங்களும் போய் பாருங்க. ஒவ்வொரு டைம் நாக்கெல்லாம் சும்மா வெந்து போன மாதிரிக்கு நாக்கு இருக்குன்னு கூட தெரியல. ஒரு ருசியும் விளங்க மாட்டேங்குது. உப்பு ருசி மட்டும் தான் விளங்குது. எச்சி வரையில உப்பு ருசி மட்டும் தான் எனக்கு விளங்குது. வேற ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. வீட்டுக்கு கால் அடிச்சு இவங்க முன்னுக்கு தான் அவங்க ரெக்கார்டிங் ஆன் பண்ணி தான் போட்டு குடுத்தாங்க. அதனால எனக்கு ஒண்ணுமே சொல்ல வசதி இல்ல. ஏன்னா அன்னைக்கு அந்த டிக்டாக்ல நான் வீடியோ போட்டனால, அது இவங்க கண்டு என்னைய அதட்டி அடிக்கலாம் வந்தனால நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் எங்க அம்மா லைன்ல இருக்கும்போதே கேட்டாங்க, அதட்டி கேட்டாரு பாபா, "உனக்கு மருந்து எடுத்து குடுத்தேன் தானே?" அப்படின்னு. நான் இல்லன்னு சொன்னாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. நான் சொன்னேன், "ஆமாம்மா எடுத்து குடுத்தாங்க" அப்படின்னு. வேற வேற என்னதான் சொல்றது? அ நான் இருக்கிறது கொஞ்சம் சரி பாதுகாப்பா இருக்கணும். ஆனா இந்த உயிர் எப்போ போகும்னு தெரியல. அவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன். வயிறெல்லாம் சும்மா புண்ணு வலிக்குது. வயிறு புடியோட ஏறல. 2 மாசமா நானும் சொல்லி, சொல்லி, சொல்லி பார்க்குறேன். ஒரு முடிவும் இல்ல. என்னைக்கு இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரும்னு எனக்கு தெரியல. என்னோட உயிர் போனா தான் விடு வரும்னா பரவால்ல போகட்டும். வேற என்ன செய்றது? வேற வழி இல்லையே. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக உதவி பண்ணுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சந்திரமலரே இன்னைக்கு தாங்க இமோவில் வந்து தெரியாமல் வாய்ஸ் போட்டுருந்துச்சு. எங்களுக்கு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்துச்சு சார். வயிற்றுலேருந்து அப்படி கட்டி கட்டியாக புண்ணு வந்து வாய் நாக்கு எல்லாம் அப்படியே கட்டியாக புண்ணு. நாக்கு நீட்டி இங்கே பாருங்கம்மா எனக்கு சாப்பிடவே இல்லை, வயிறு எரியுது அப்படின்னு சொல்லி நாக்கெல்லாம் கட்டி கட்டியாக இருக்குது சார். அப்போ அதனால அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பவும் இயலாது. அப்போ அங்கே அனுப்பின கைக்கு ஏஜென்சிக்கு சொல்லவும் இயலாது. அவங்க ஏஜென்சிக்காரவங்க அங்கே சொல்லி விட்டுறாங்களாம். அங்கே சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு கரைச்ச இமோவை மட்டும் தெரியாமல் வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் இன்னைக்கு போட்டுச்சு. இப்படித்தான் வளர்த்த மாதிரின்னு ஒரே அழுக சார் அந்த பிள்ளை. அப்போ மனசுக்கிட்ட செஞ்சேன், எனக்கு கொஞ்சம் மருந்து எடுத்து கூட எனக்கு கேஸ்ட்ரிக் கூடி போயிடுச்சோ என்னமோ தெரியல. வேலை செய்யும் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன், சாப்பிட அளவுக்கு நீ முள்ள வேலை செய் நல்லா போயிடும்னு சொன்னாங்களாம் சார். அவ்வளோ அப்படியே இந்த பெரிய இந்த கொத்தமல்லி மாதிரி இருக்குதுங்க சார். கட்டி கட்டி கட்டியா நாக்குல வீடியோ ஒன்று போட்டுருந்துச்சு சார். யாரும் கவலையாக போயிடுச்சு சார் எனக்கு. இந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி செய்கிறாங்க சார் அந்த வீட்டில்? கொஞ்சம் மருந்து எடுத்து கொடுத்தா என்ன சார்? மருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா அந்த பிள்ளை குடிச்சிட்டு சரி வேலை செய்யும் தானே சார். இல்லாட்டி அனுப்பி விடணும். இல்லாட்டி போனாக்கா அந்த பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும். இப்போ நான் இதை காய்ச்சி அங்கே அனுப்ப போகணும்னு சொன்னாக்கா ஃபோனை போய் இங்கே வச்சுக்கிடுவாங்களாம். அதனால சொல்லிச்சு, அம்மா இதெல்லாம் அனுப்பாதீங்க, அனுப்புனா ஃபோன் பிடிக்கிடுவாங்க, எனக்கு ஒன்றும் காய்க்க முடியாமல் போயிடும் கொஞ்சம் சரி. அப்போ மற்ற ஐஎம்முக்கு போடுறது வந்து அந்த மனுஷி வீட்டு ஃபோனுக்கு இது பண்ணி வச்சுருக்கதான் சார். இங்கே போடுற வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போகுதான். போனோடனே பேசுகிறாங்களாம், நான் வைஃபை கொடுக்கல நீ எப்படி போடுறேன்னு சொல்லி. அப்போ என் பிள்ளை தெரியாமல் தானே எடுத்து போடுது. அப்போ அதனால இம்மாவில் போட்டிருக்கு சார் இப்படி. அப்போ அதனால என்ன சார் ஒரு உதவி வந்து செய்யுங்க சார். பாவம் சார் அந்த பிள்ளைக்கு சரி நடந்தாலும் நடந்துடும். வாய் புண்ணு, வயிற்றுலேருந்து தானே சார் வாய்க்கு புண்ணு வரும். சாப்பிட இல்லை தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இதை ஏஜென்சிக்காரவங்க இன்னைக்கு கரைச்சாங்க. காய்ச்ச உடனே இப்போ சொன்னது மருந்து எடுத்து கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், இல்லை சார் மருந்தெல்லாம் ஒன்றும் எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லிட்டேன் சார், நான் போலீஸுக்கு போக போகிறேன். என்கிட்ட அந்த டாக்டர் துண்டு அதுக்குள்ளே போட்ட வீடியோ போட்டதுனால தானே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், வீடியோ போட்டதுனால பிரச்சனை, அந்த பிள்ளைக்கு வளர்த்தனால தானே வீடியோ போட்டுச்சு. ஒரு மாதம் ஆச்சு உங்ககிட்ட சொல்லி, நீங்கள் 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. விஜய் சேவையிலையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இங்கேயும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அதனால நான் அந்த துண்டு அந்த வீடியோ நடத்தி நான் போலீஸில் தான் போய் என்ட்ரி போட போகிறேன். அப்போ நீங்கள் என்னமோ செய்யுங்க சார், எனக்குன்னு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்ன பிற்பாடு இன்னும் வாய்ஸை பார்த்துட்டு ஒன்றும் வாய்ஸ் ஒன்றும் போடலை. அப்போ சார் இது வீடியோ உங்களுக்கு அனுப்புனாலும் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது எல்லாம் அங்கே தெரிஞ்சு போயிடும். இந்த ஏஜென்சிக்காரால் தான் சார் அங்கே சொல்லி விட்றது. சொல்லி விட்டோன்னு தான் இந்த பிள்ளைக்கு பிரச்சனை கூட வருது. அவங்க சொன்னதுனால தான் இந்த அது இதெல்லாம் அங்கிட்டு குழப்பம் பண்ணி விட்றாங்க. அப்போ அவ்வளோ வருத்தத்தில் இருக்குது சார். அந்த பிள்ளை எப்படி வாயெல்லாம் வளவலன்னு இருக்குதாம், நாத்தம் வருதாம் வாயில், வயிற்றுக்குள்ளேருந்து நாத்தம் மாதிரி வருதாம், வாயெல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்கலையாம் அப்படின்னு சொல்லி கவலையாக போட்டிருக்கு சார். ஏம்மா எனக்கு இப்படி நடக்குது, நான் இங்கேயே செத்து போனாலும் போயிடுவேன் போல இருக்குமா,
மருந்து எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னைய பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. 1 மாசம் ஆச்சு ஏஜென்சிக்கு சொல்லி எம்பேசிக்கு சொன்னாங்க. விஜய் சேவைக்கு சொல்லி. யாரும் வந்து பார்க்குறாங்கல்ல, கேட்குறாங்கல்ல. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் போட்டுருக்கு சார். உங்களுக்கு கோடி புண்ணியமா போயிடும் சார். யாருக்கிட்ட சரி சொல்லி சரி அந்த பிள்ளைய கொஞ்சம் பார்த்து எப்படி சரி எடுத்துக்க சொல்லி ஒரு உதவி ஒன்று செய்யுங்க சார். உங்களுக்கு நல்லா இருப்பீங்க சார். நீங்க அல்லாவோட காவல் சார். போட்டா எனக்கு ரொம்ப கரைச்சல் கொடுப்பாங்க. மருந்து எடுத்து கொடுக்க சொல்றதுக்கு நீ வேலை செய்ய உனக்கு நல்லா தான் இருக்கு நல்லா போயிடும்னு சொன்னாங்களாம். என் பிள்ளை விட்டு நாக்க பாருங்க சார். அவ்வளோ புண்ணு வயிற்றுல இருந்து மேல வந்து புண்ணு தண்ணி மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருக்குதான் சார். சாப்பிடவே இல்லையா. இந்த மாதிரி வருத்தக்கார பிள்ளைல வச்சுக்கிட்டு ஏன் சார் இவங்க பழி வாங்குறாங்க இந்த மாதிரிக்கு. தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கேன். பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க தானே சொல்லுவீங்கன்ட்டு தான். பார்த்துக்குங்க இந்த வீடியோவை. யாருக்கும் அனுப்பிடாதீங்க சார். அந்த பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரும். அவங்க பொல்லாதவங்க தானே சார். ஏஜென்சில எம்பேசில ஒருத்தரும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க போகவும் மாட்டேங்கிறாங்க. விஜய் சேவை நம்பரு இந்த என்னைக்கு காய்ச்சி சேர்ந்து போன கிழமை மனசுக்கு கோல் வாய்ஸ் ஒன்று போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு 29ஆம் காய்ச்ச பிற்பாடு கதைக்கவே இல்லைன்னு வெள்ளிக்கிழமை ஃபோனை கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கதைக்கிறதுக்கு. அப்போ நல்லா இருக்கேன் ஒன்றும் சொல்லாதீங்கம்மா எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. மருந்து எடுத்து கொடுத்தேன் சாப்பாடு கொடுக்குறேன் உடுப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மனுஷன் காய்ச்சது. வேலை செய்யுது இல்லையா இப்போ கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னு. அப்போ பிள்ளை சொல்லிச்சு வயிற்று வலினா இல்லைம்மா வயிறு வீங்கிட்டு வருது எனக்கு நான் இங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் முள்ள தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. சொன்னாலும் கூடியது அவங்க வந்துட்டு சரியான பொய் சொல்கிறாங்க சார். சரிங்களா? அப்போ அதனால் இது என்னன்னு பார்த்து எனக்கு இப்போ ஏஜென்சியில் கோல் ஒன்று எடுத்திருந்தாங்க. நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எடுத்தேன் அவங்க தூக்கலை. கொழும்புல உள்ள ஏஜென்சி அந்த நம்பர் தான் இப்போ அனுப்பியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்து என்னடான்ட்டு பாருங்கள். 1 மாதம் ஆச்சு இப்போ கதைச்சி அந்த பிள்ளை அன்றைக்கி கொஞ்சம் காய்ச்சல் வந்து இப்போ அறவே வைஃபை கொடுக்கலாதான். நாங்கள் கேட்ட வைஃபை கொடுக்க மாட்டேன் வீடியோ போடுறது தானே அந்த பிள்ளை பொய்க்கின்ட்டு சொல்கிறாங்க. அப்படிங்க நம்ம வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியமாக போயிடும். இதுக்கு மேலே என்ன கஷ்டம் வந்தால் இந்த அதிகாரிகள் அப்போ அந்த இடத்தை விட்டு அதாவது அவங்க இருக்கக்கூடிய கதிரைகளில் வந்து வேர் பிடிச்சிருச்சோ தெரியல. உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆசனங்களில் வேர் பிடிச்சிருச்சோ தெரியல. அந்த வேர்கள் கலண்டு அதை வந்து அவங்க தளர்த்து எரிந்துட்டு எப்போ வெளியே வருவாங்க? ஏதாவது பார்ட்டி நடந்தா இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கூத்தும் கும்மாலமும் நடந்தால் அந்த இடத்துக்கு களியாட்டங்களை கண்டு கழிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகளுக்கு அந்த கதிரையிலேருந்து எழுந்திரிச்சு வாரத்துக்கு டைம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்யணும்னா இந்த அதிகாரிகளுக்கு நேரமே இல்லை. பார்க்கலாம் எப்போதான் இந்த பெண்ணுக்கு உதவி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் சரி, இலங்கை தூதரகம், சவுதி அரேபியாவும் சரி, இந்த பெண்ணுக்கு என்ன ஒரு பாதிப்பு நடந்தாலும் பதில் கூறி ஆகணும். ஏற்கனவே ஒரு தாய் இறந்துட்டாங்க, இன்னும் பாடியை கூட நாட்டுக்கு அனுப்பலை. இந்த பெண்ணுடைய நிலைமையாவது மாறுமா? ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.